சிவாய நம. நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். 2025 வரக்கூடிய சனி பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள். ராசிக்கு 6வது வீடு கன்னிராசி. அற்புதமான ராசி. தாய்மை குணத்திலையும் அன்புலையும் பண்புலையும் நோயாளிகளை அரவணைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ராசி கன்னிராசி. பொதுவாக இந்த கன்னிராசிக்கு 7வது வீட்டில் தான் சனி பகவான் பெயர்ச்சி. 7வது வீட்டுக்கு அதிபதி குரு பகவான். நிறைய நர்ஸு, நிறைய டாக்டரு, நிறைய சார்ட்டர்டு அக்கௌண்ட், பேங்க் சம்பந்தப்பட்ட படிப்போ பேங்க் சம்பந்தப்பட்ட வேலையோ, சொல்லப்போனா இவங்களும் போலீஸ் சொல்லக்கூடிய அமைப்புல நல்ல ஒரு வேலையும் இவங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக கன்னிராசிக்கு 7வது வீட்டில் தான் சனி பகவான் பெயர்ச்சி. உங்களுக்கு யோகம். சனி பகவான் சொல்லிட்டாலே அற்புதமான ஒரு ராசியுடைய தன்மை உடையவர். கோயில் கட்ட போறீங்க, கும்பாபிஷேகம் பண்ண போறீங்க, தானம் தர்மம் பண்ணக்கூடிய ட்ரஸ்ட் ஆரம்பிக்க போறீங்க, படிக்க வேண்டிய பிள்ளைங்க படிப்புக்கு ஏதாவது ஒரு படிப்பு சம்பந்தப்பட்ட கோர்ஸ் ஃப்ரீயா எடுத்து பண்ண போறீங்க. தான் வாழ்க்கையை மக்களுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஜாதகம் இந்த கன்னிராசிக்காரங்க. குடும்பத்தை பற்றி ஆசை வராது. தன்னை நம்பினவங்களுக்கும் தன்னை மக்களுக்கும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதக தன்மை இந்த கன்னிராசி. இந்த கன்னிராசியில் 3 நட்சத்திர பாதங்கள் ரொம்ப பலமாக இருக்கு. கன்னிராசி உத்திர நட்சத்திரம், கன்னிராசி ஹஸ்த நட்சத்திரம், கன்னிராசி சித்திர நட்சத்திரம். அப்ப சூரியன் சந்திரன் செவ்வாய் 3 நட்சத்திர பாதங்களை கொண்டது இந்த கன்னிராசி. அரசியல பிரவேசம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஜாதகமும் இதுல இருக்கு. சூரியனா சயின்டிஸ்டா மருந்து கண்டுபிடிக்கிற அமைப்பையும் மருந்து கொடுக்கக்கூடிய அமைப்பையும் ஒரு படிப்பையும் கொடுக்கக்கூடிய தன்மை சந்திரன் இருக்கு. 2வது செவ்வாய் பலமா இந்த ஜாதகத்துல இருக்கு. அரசியல்ல பிரவேசம் பண்ணக்கூடிய ஜாதகமும் போலீஸு இராணுவம் அப்படி படிக்கக்கூடிய நாட்டுக்காக தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு ஜாதகமும் நிறைய இதில் நர்ஸு தான் இருப்பாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இன்ட்ரோ ஆகக்கூடிய தன்மை உடைய படிப்பு தான் படிப்பாங்க. டாக்டராகவும் ஆகலாம், நர்ஸ் ஆகலாம், ஆம்புலன்ஸ் ஓட்டலாம், ஆயா வேலை பார்க்கலாம், இல்லை ஏதாவது ஒரு தன்மை அந்த மருத்துவத்தை சம்மந்தப்பட்டது இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு நிறையவே இருக்கு. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு யோகம். சம்பள உயர்வு வரப்போகுது. உங்க படிக்கக்கூடிய பிள்ளைங்க நல்லா படிக்கக்கூடிய தன்மை வரப்போகுது. இந்த டைம்ல பிள்ளைங்களை இந்த டாக்டருக்கு படிக்கக்கூடிய பிள்ளைங்களா இருந்தா டாக்டர்ல உச்ச நிலையில அடைய போறீங்க. இப்படியாம்பட்ட தருணமும் இந்த கன்னிராசிக்கு உண்டு. ஆனா இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசு, ஒரு முன்ன பின்ன, ஒரு 15 வயசுல இருந்து ஒரு 30 வயசு வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும். தீராத நாகதோஷத்துல நீங்க ஆள்படுவீங்க. கால தாமதமா திருமணம் பண்ணணும். சீக்கிரத்துல கல்யாணம் முடிச்சிங்கன்னா கன்னிராசியில் இருக்க வேண்டிய பெண்களுக்கு 2 தாரம். ஆண்களா இருந்தாலும் உன் காதல் தோல்விதான் அடையும். அப்படி ஒருவேளை கல்யாணம் காட்சி முடிஞ்சு நல்லபடியா இருந்தீங்கன்னா ஒரு 3 நாள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. தாயி தன்னுடைய கணவனை விட்டு ஒரு 3 நாள் பிரிஞ்சிருந்து மறுபடியும் வீட்டுக்கு வாங்க. இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தோஷம் ஒன்றும் பண்ணாது. ஆனால் 30-35 வயசுக்கு மேலே நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசை வரும். வெளிநாடு வெளி தேசத்தோடைய தொடர்பு வரும். பல ட்ரஸ்ட்டு ஆரம்பித்து சம்பாதிக்கலாமான்னு ஆசை வரும். இப்படி எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மைகளை கன்னிராசிக்காரங்களுக்கு 30 வயசுக்கு மேலே தான் உண்டு. அப்போ இந்த கன்னிராசிக்காரங்க தன்னுடைய அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிக்கிட்ட அரவணைங்க. முருகக் கடவுளை வழிபடுங்க, சிவபெருமான வழிபடுங்க, சந்திரன் சொல்லக்கூடிய சந்திர பகவானை வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த கன்னிராசி நேயர்களுக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி யோகத்தை தான் கொடுக்கும். இடம் பொருள் ஏவல் 1, 2, 6, 8, 10, 12 தான் துர்ஸ்தானம். உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல இடத்துல தான் இருக்காரு. 7வது வீட்டில் தான் சனி பகவான் இருக்காரு. திடீர்னு தனவரவை கொடுப்பாரு. ஆனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் காதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க. ஏன்னா ராசிக்கு 7வது வீடு மீன ராசி. டாக்டரும் காதலிச்சுக்குவீங்க, டீச்சரும் காதலிச்சுக்குவீங்க. கல்யாணம் ஆனாலும் சரி தப்பான தொடர்புல மாட்டிக்குவீங்க. இப்படி படிக்கக்கூடிய தன்மையில் இருக்க வேண்டிய படிக்கிற ஆண் பெண்களுக்கு காதல் சொல்லக்கூடிய நோயில நீங்க மாட்டுவீங்க.
ஏன்னா 7ஆம் இடத்துக்கு அதிபதி குரு பகவானா இருந்தாலும் அந்த குரு பகவான் வீட்டில் சனி பகவான் பிரவேசம் பண்றனால பெண்களுக்கு ஆபத்து. அழகான பெண்கள், அறிவான, அன்புள்ள, பண்புள்ள, படிச்சுக்கிட்டு இருக்கிற பெண்களுக்கு வயது முதிர்ந்த டீச்சர்னாலேயோ இல்லை உங்களுக்கு இருக்க வேண்டிய குருனாலேயோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு உதாரணம் சொல்றேன், தப்பா நினச்சிக்காதீங்க. படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு உங்களுடைய ஆசிரியர்னால உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அதை எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஆட்டோ டிரைவர் ஸ்கூலில் கூட்டிட்டு போனால் அந்த ஆட்டோ டிரைவர் கூட உங்கள் மேலே தப்பான பார்வை பார்ப்பான். வேனில் போனீங்கனாலும் வேன் டிரைவர் உங்களை தப்பாக பார்ப்பான். உங்கள் படிப்பை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய நேரம் இதுதான். நல்லா டாக்டருக்கு படிக்கணும்னு சொல்லுவீங்க, 5 வருஷம் டாக்டர் படிப்பு, 12th படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாவே தேவையில்லாத பிரச்சனை உங்கள் மேலே உருவாகும். ரோட்டில் போகிறவங்க கூட உங்களை அப்சர்வ் பண்ணணும்னு ஆசைப்படுவான். அந்த தன்மையில் உங்களுக்கு பிரச்சனை வருது. ரொம்ப கவனமாக இருக்கணும். தன்னுடைய ஃபோக்கஸ் என்ன? படிப்பு படிப்பு படிப்பு. தேவையில்லாமல் இந்த இடையூறுகளில் எதுவும் மாட்டாமல் அவங்கவுங்க தாய் தகப்பங்கிட்ட நல்லபடியாக இருந்து தெளிவாக வரணும். பொதுவாக இந்த கன்னி ராசிக்காரங்க தன்னுடைய தாய் தகப்பனுடைய கண் பார்வையில் தான் இருக்கணும். சொந்தம் பந்தம், அண்ணன் தம்பி, சொந்தம் சித்தப்பா பெரியப்பாங்க வீட்டில் போய் தங்குனீங்கன்னா அவப்பேர் ஏற்படுவீங்க. சொந்தத்தினாலேயே அவப்பேர் ஏற்படுவீங்க. அந்த ஊரில் தேவையில்லாத பிரச்சனை மாட்டிக்கக்கூடிய தன்மை உண்டு. கன்னிராசிக்காரங்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை இருக்குது, குழந்தை பிறக்கத்தில் பிரச்சனை இருக்குது. நீங்கள் கால் மேலே காலை போட்டு உட்காராதீங்க. கால் மேலே காலை போட்டு சயின்ஸாகவே ஒரு விஷயம் இருக்குது. இந்த 2 எலும்பும் இந்த குடல் இப்படி அமுக்கும் போது குழந்தை பிறப்பை கர்ப்பப்பையை இந்த எலும்பு தாக்கும். அப்போ நாளைக்கு உங்களுக்கு குழந்தை பிறக்கத்தில் ஒரு தடை இருக்குது. நீங்கள் கால் மேலே காலை போட்டு உட்காராதீங்க. இதுலேயே ஒரு விஷயம் இருக்குது. கால் மேலே காலை போட்டு தான் உங்கள் பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கலன்னு சொல்லக்கூடிய தன்மை இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக உட்காருங்க. தண்ணி நிறையா குடிங்க, இளநீ நிறையா குடிங்க, நல்ல லிக்விட் ஐட்டம் நிறையா குடிங்க. தண்ணி எண்ணெய் வயிற்றில் தடவுங்க. ஏன்னா உங்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையே இருக்குது. கன்னி ராசிக்காரங்களுக்கு தான் நோய் சீக்கிரம் தாக்கும். அந்த நோய் டாக்டராக இருந்தாலும் இந்த பிரச்சனை தான் வரும். அதனால் பொறுமையாக தெளிவாக அலசி ஆராய்ஞ்சு தான் வாழ்க்கை தத்துவத்தை நல்லா கடைபிடிச்சு வாழ்ந்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க சூப்பராக வாழலாம். ஏமாற்றம் அடைஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை 0, உச்ச நிலையில் நீங்கள் போக மாட்டீங்க. பல அவமானம்லாம் படுவீங்க. கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நேரம் நடக்க போகுது. சனி பகவான் ராசிக்கு 7வது வீட்டில் தான் இருக்கிறாரு. இந்த காதல் மோகத்தை மட்டும் கொஞ்சம் விட்டுப்பிடிங்க. அதே போல் கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆனவங்களுக்கு 2வது திருமணம் நடக்கக்கூடிய நேரமும் இதுதான். ஆனால் அதுலேயும் ஏமாறுவீங்க. பார்த்து பருவிச்சு நல்ல ஜாதகமாக உங்கள் இணையை சேர்த்துக்குங்க, துணையை சேர்த்துக்குங்க. தேவையில்லாமல் உங்களை அர்ப்பணிச்சுக்காதீங்க, மாட்டிக்குவீங்க. நல்ல நேரம் வருது, சூப்பராக இருப்பீங்க. விஷ்ணு பெருமானை வேண்டுங்க, பெருமாளை நினச்சிக்கிட்டு வாங்க. படிக்கிற பிள்ளைங்க பெருமாளை காதலிங்க, முருகனை காதலிங்க. காதல்லாம் அவங்கள நினைங்க, அவங்க பாட்டை கேளுங்க, அவங்கள பற்றி கேளுங்கனாவே நல்ல கணவர் அமைவார். சூப்பராக இருப்பீங்கய்யா. சிவாய நம.